நவம்பர் 19 அன்னைக்கு, அதாவது இன்னையிலிருந்து இன்னும் ஒரு 10 நாளில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஏர் இந்தியா விமானங்கள் மேலே நடக்க போகுது. ட்ராவல் பண்ணுறதை தவிர்த்துருங்க இந்தியர்களே, உங்களை நாங்கள் இப்போமே வார்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குர்பத்வத் பனூன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காலிஸ்தானி தீவிரவாதி இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்கான். இவன் இப்போ கனடாவில் இருந்துட்டு இருக்கான். இதுக்கு இந்த வார்னிங்கை நம்ம எல்லாருமே சும்மா சொல்கிற மாதிரி தட்டி விட்டு போக முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவன் எந்த ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறானோ அதே அமைப்பு 1985 289 பீப்புள் கொண்ட ஒரு விமானத்தை கம்ப்ளீட்டாக 289 பீப்புளையுமே கொல்ற மாதிரி ஐரிஷ் கடலுக்கு மேலே தள்ளினாங்க. இன்னைக்கு வரைக்கும் கனடாவோட வரலாற்றில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஏர் சம்மந்தமான விஷயம். என் உலகத்திலே 9/11 வரைக்கும் மிகப்பெரிய ஒரு விமானம் சம்மந்தப்பட்ட பொதுமக்கள் மேலே இருக்கிற தீவிரவாத தாக்குதல் அதாக தான் இருந்துச்சு. இப்போ அதே அமைப்பை சார்ந்த ஒருத்தன் இத்தனை வருஷம் கழிச்சு 2023 நவம்பர் 19 அன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட் கம்ப்ளீட்டாக மூடப்படும். இந்தியன் ஏர்வேஸோட ஏர் இந்தியா இருக்குல்ல, ஏர் இந்தியாவோட ஃப்ளைட்ஸ் உலகம் ஃபுல்லாக பிளாக்கேட் செய்யப்படும். அன்னைக்கு ட்ராவல் பண்ணாதீங்க, நான் உங்கள் நல்லதுக்கு இப்போவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்கான். யார் இந்த குர்பத்வத் பனூன்? இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் கனடாவுக்கும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுலேயே மோசமான நிலைமையில் இருக்குது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு குரல் கொடுத்துட்டு இருக்கானே, கனடியன் அரசாங்கம் ஏன் இவனை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்குது? இப்படி ஒரு தீவிரவாத அமைப்போட கோல் என்ன? ஏன்னா ஜென்ரலாக நம்ம சீக்கியர்கள் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்கிறதுல அதிகமாக நல்ல தேசப்பற்று இருக்கிறவங்க, இந்தியாவில் ஒரு முக்கியமான கம்யூனிட்டி, ரொம்ப ஒரு ஆர்மியில் போய் சர்வ் பண்ணுற கம்யூனிட்டின்னு மட்டும்தான் தெரியும். பட் அதே சீக்கியர்களை சார்ந்த இந்த குர்பத்வத் பனூன் மாதிரி சில காலிஸ்தானிஸ் இந்தியாவே ரெண்டாக பிரிக்கணும்னு நினைக்கிறதுலேருந்து இந்த மாதிரி குண்டை நாள் சொல்கிற அன்னைக்கு நாங்கள் வச்சிருவோம், இப்படி செஞ்சிருவோம் அப்படி செஞ்சிருவோம்னு சொல்கிறதுக்கான மிரட்டல்களுக்கான காரணம் என்ன? நவம்பர் 19 என்ன நடக்கும்னு இவன் சொல்லியிருக்கேன். அந்த நாள் சாதாரண நாள் கிடையாது. வேர்ல்டு கப்போட ஃபைனல்ஸும் அன்னைக்கு தான் நடக்குது. இந்திரா காந்தியோட பிறந்த நாளும் அன்னைக்கு தான். வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இந்திரா காந்திக்கும் சீக்கியர்களுக்கும் இந்த காலிஸ்தானியர்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வர நாள் தான் நவம்பர் 19. அன்னைக்கு இந்தியாவுக்கு இப்படி ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்கா? என்ன இது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் 10 நிமிஷத்தில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இந்த மாதிரி கண்டென்ட்டை உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு. ஸோ யார் இந்த குர்பத்வத் சிங் பனூன் அப்படிங்கிறவன் யாரு? நவம்பர் 19 என்ன காத்துட்டு இருக்குது? இன்னும் 10 நாளில் என்ன இவன் நடக்கும்னு சொல்லியிருக்கான். எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுட்டு வந்தோம்னா தான் ஏன் இவன் இப்போ இப்படி ஒரு கூக்குரல் விட்டுட்டு இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கரமான கண்ட்ரி, இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, வளர்ந்துட்டு இருக்குது, இதெல்லாம் மட்டும் தானே பேசுவோம். பட் இந்தியாவில் பஞ்சாப் அப்படின்னு சொல்லப்படுற மாநாடை பற்றி மாநிலத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னா, 5 நதி கொண்ட மாநாடு பஞ்ச் அப்படிங்கிறதுல நம்ம சொல்லலாம். சீக்கியர்கள் இருக்கிற மாநிலம், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் பஞ்சாப் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு தவறான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற சில சீக்கியர்கள் பஞ்சாபை தனி நாடாக உருவாக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேற்றுக்கு பல வருஷமாக கூக்குரல் விட்டுட்டு இருக்காங்க. பஞ்சாப் இந்தியா பாகிஸ்தான் பிரிகிறதுக்கு முன்னாடியே பஞ்சாப் இருந்துச்சு. அந்த பஞ்சாப் பாகிஸ்தான்லையும் கொஞ்சம் இருக்குது, இந்தியாலையும் கொஞ்சம் இருக்குது. மெஜாரிட்டி சிக்ஸ்க்கு இது மேலே நம்பிக்கை இல்லைனாலும் சில சீக்கியர்கள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருந்துக்கிட்டு பஞ்சாப் தனி நாடாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த இமேஜினரி லேண்ட் ஆஃப் கொஞ்சம் இந்தியா அண்ட் கொஞ்சம் பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப் அவங்க காலிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூக்குரல் விடுறவங்கள காலிஸ்தானிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1980s இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதங்கள்லாம் கிடைச்சி இந்தியாவுக்கு எதிராக அவங்க போரே தொடுத்தாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷனில் கோல்டன் டெம்பிள்குள்ளே வச்சு நிறைய பேரை அடித்து நகர்த்தினாங்க. கடைசியில் இந்த மூமெண்ட்டும் கம்ப்ளீட்டாக முற்றுப்புள்ளிக்கு வந்துச்சு. அப்போ இருந்தால் நிறைய காலிஸ்தானி சில இந்தியா அவங்களுக்கு சேஃப் இல்லைன்னு நினச்சா நிறைய பேர் இந்தியாவை விட்டு போய் அடைக்கலம் தேடின கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா கனடா. இன்னைக்கு இருக்கிற ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கார்ல, அவரோட அப்பா அங்கே பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் இவங்க எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணார். அண்ட் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது. பிகாஸ் இவங்க என்னைக்குமே அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் ஜஸ்டின் ட்ரூடோ சீக்கியர்களுக்கு எஸ்பெஷலி இந்த காலிஸ்தானிஸ் இந்தியன் கவர்மெண்ட் எக்ஸ்ட்ராடேட் பண்ணணும் நினச்சா கூட சப்போர்ட் பண்ணுறது காரணம் அவங்க ஓட்டு போடுவாங்க. ஸோ இவங்களை ஒரு ஓட் பேங்காக அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து நிறைய பேர் அங்கே போய் செட்டில் ஆனவங்க இந்தியாவுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை கண்டினியூஸாக பண்ணிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு உச்சகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1985 இந்திரா காந்தி காலிஸ்தான் மூமெண்ட்டை ஒடுக்குனாங்கன்னு இந்திரா காந்தி முதல்ல கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி மேலே இருக்கிற வெறுப்பு அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதோட இன்னொரு உச்சமாக 1985 ஒரு ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டோட பேர் கனிஷ்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏர் இந்தியா ஃப்ளைட்டு. ஏர் இந்தியா இந்தியன் கவர்மெண்ட் ஓன் பண்ண ஒரு விஷயம் கரெக்டாக. ஸோ ஏர் இந்தியா ஃப்ளைட்
கனடா டொரண்டோலேருந்து கிளம்பி லண்டன் போயிட்டு லண்டன்லேருந்து டெல்லி வந்து டெல்லியிலேருந்து மும்பைக்கு வர ஒரு பெரிய ஃப்ளைட் ஒன்று இருந்துச்சு. அந்த ஃப்ளைட்டில் 289 பீப்புள் இஃப் ஐம் நாட் ராங் ட்ராவல் பண்ணிருந்தாங்க. இந்த ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து இவங்க தீவிரவாதிகள் 2 பேர் ஊடுருவி, இந்த காலிஸ்தானிஸ் இந்தியா 2 ஆகணும்னு நினைக்கிறவங்க உள்ளுக்குள்ளே ஊடுருவி அந்த ஃப்ளைட்டை வந்து கம்ப்ளீட்டாக தகர்த்தாங்க. அந்த மொத்த ஃப்ளைட்டுமே வந்து தண்ணிக்குள்ளே போய் விழுந்துச்சு கடலில், அயர்லாண்டு கிட்ட இருக்கிற ஒரு கடலில், லண்டன் கிட்ட போகிறப்போ. இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சம்பவம். கரெக்டாக இது வந்து கனடாவோட வரலாற்றிலே மிகப்பெரிய ஏர் இன்சிடென்ட் இதுதான், தீவிரவாத தாக்குதல் இதுதான். உலகத்தோட வரலாற்றிலே வந்து 9/11 வரைக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஏர் தாக்குதல் இதுதான். இப்போ அதை நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி கனடாவில் உட்காந்துட்டு இருந்த ஒரு சீக்கிய தலைவர் தான். அவர் வந்து அப்பவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்னிங்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. யாருமே அவங்களை பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல உண்மையிலே அவங்க செய்கிற வரைக்கும். இன்ஃபேக்ட் இந்த குண்டெல்லாம் கொடுத்த ஒருத்தர் இருந்தாங்களா 1985ல், அவனே வந்து கனடியன் போலீஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் தான் நடக்குதுன்னு எனக்கு தோணுது, என்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க, நான் எதுக்குன்னு தெரியல, மரத்தை தகர்க்கிறதுக்குன்னு சொன்னாங்க, மரங்களை தகர்க்கிறதுக்குன்னு சொன்னாங்க, டிஃபாரஸ்டேஷனுக்கு. பட் எனக்கு அப்படி நம்பிக்கை இல்லை, அதை தாண்டி வேற ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. பட் போலீஸ் அவங்களை சீரியஸாகவே எடுத்துக்கல. உண்மையிலே அந்த ஃப்ளைட் வந்து தண்ணிக்குள்ளே போகிற வரைக்கும் அதை யாருமே பெருசாக எடுத்துக்கல. 1985 இப்படி ஒரு விஷயம் நடந்ததே வந்து இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரியாது, கனடாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் மறந்துட்டாங்க. பட் இப்போ அதே கம்யூனிட்டியை சார்ந்த ஒருத்தன் வந்து இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு அதே கொள்கைகள் கொண்ட ஒருத்தன் வந்து இந்த குர்பத்வத் பனூன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆள். இவர் வந்து கனடாவில் ஒரு லாயராக இருக்காரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆல் டைம் லோவஸ்ட் போச்சு நம்மளுக்கு தெரியும். ஜஸ்டின் ட்ரூடோ வர்சஸ் இந்தியான்லாம் நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காலிஸ்தானி மூவ்மெண்ட் வந்து மறுபடியும் ஜஸ்டின் ட்ரூடோ அவங்க ஆட்சியில் இருக்கிறப்போ மறுபடியும் தலையெடுக்க ஆரம்பிக்குது. அவங்க அப்பா இருக்கிறப்ப தலையெடுத்துச்சு, இப்போ மறுபடியும் அவங்க பையன் இருக்கிறப்ப தலையெடுக்க ஆரம்பிக்குது. அண்ட் இப்போ வந்து ஜஸ்டின் ட்ரூடோ அவங்க ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணமே ஒரு பஞ்சாபி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு நிறைய ஓட்டு இருக்குது, அதுவும் சேர்ந்துருக்கிறதுனால இவங்க மறுபடியும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தலையெடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து இங்கே எக்ஸ்ட்ராடேட் பண்ணும், இங்கே கொண்டு வாங்க, இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக நிறைய வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னப்போ கனடா அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிஜார் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தீவிரவாதி வந்து இந்தியாவில் தீவிரவாதி, கனடாவில் ஒரு நார்மல் சிட்டிசன், இருந்தாலும் அங்கே வந்து ஒரு லோக்கல் டான். அங்கே இருந்தால் ஒரு உள்நாட்டு சண்டைக்குள்ளே வந்து இறந்து போனதுக்கு வந்து ஜஸ்டின் ட்ரூடோ பார்லிமெண்ட்லேயே போய் இவன் செத்ததுக்கு காரணம் இந்தியா தான், இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் இங்கே வந்து போட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு சாட்சி சொல்ல. என் முந்த நாள் கூட இந்தியன் கவர்மெண்ட் வந்து நீ சொல்லிட்டே இருக்க, சரி சாட்சியை காட்டு, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் சாட்சியும் கொடுக்கப்படவில்லை. ஸோ இந்த நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குர்பத்வத் பனூன் அப்படின்னு சொல்லப்படுறவன் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 19 வந்து சாதாரண நாள் கிடையாது, இந்திரா காந்தியோட பிறந்த நாள். இந்திரா காந்தி தான் வந்து இந்த காலிஸ்தான் அமைப்பை வந்து கம்ப்ளீட்டாக ஊதி தள்ளினது முதல்ல. ஸோ அவங்களோட பிறந்த நாள், இவங்க தான் பதிலுக்கு அவங்களை கொண்டாங்க, பதிலுக்கு சீக்கியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ரயோட்ஸ் நடந்துச்சுன்னு ஒரு பெரிய ஒரு வயலண்டான ஃப்ளாஷ்பேக் 2 பேருக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இந்திரா காந்தியோட பிறந்த நாள் வந்து நவம்பர் 19 வருது. அந்த நவம்பர் 19 அன்னைக்கு நாங்கள் ஒரு வார்னிங்கை கொடுக்குறோம், சீக்கியர்கள் யாரும் ஏர் இந்தியாவில் ட்ராவல் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பிளாக்கேட் வரப்போகுது ஏர் இந்தியாவில், உலகத்தில் இருக்கிற எல்லா ஏர் இந்தியா ஃப்ளைட்டும் நவம்பர் 19 அன்னைக்கு ஓடுறது நிற்க போகுது. நாங்கள் வந்து இந்தியாவை ஒரு நாள் ஆக்கிரமிப்போம். கேட்குறதுக்கு சில விஷயங்கள் ஃபன்னியாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் சொல்கிறேன். இந்தியாவை ஒரு நாள் ஆக்கிரமிக்கிறப்போ டெல்லி ஏர்போர்ட் பேரை மாற்றுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா டெல்லி ஏர்போர்ட் இப்போ இருக்கிற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸோ அந்த பேரை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக இன்னொரு விஷயம் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 19 தான் அவங்களோட வார்த்தையவே யூஸ் பண்ணால் வேர்ல்டு டெரர் கப் வந்து இந்தியாவில் நடக்குது, வேர்ல்டு கப் ஃபைனல். ஸோ அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை போய் சந்திக்க போகுது. நாங்கள் இதை உலகத்துக்கு வார்ன் பண்ணிட்டோம், சீக்கியர்கள் யாரும் ஏர் இந்தியாவில் ட்ராவல் பண்ணாதீங்க. நாங்கள் இதை மெயினாக சொல்கிறதுக்கு காரணம் சீக்கியர்கள் யாரும் இதில் பாதிச்சிருக்கக்கூடாது, நாங்கள் ஒரு பெருசாக பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆள் வந்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்தியன் எம்பசி கனடாவில் இருக்கும்ல, அது மேலெல்லாம் தாக்குதல் நடக்கும்னு சொல்லி நிறைய அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணி சொன்னது மட்டும் இல்லாமல் நிறைய தாக்குதல்களையும் நடத்தியிருக்காரு. இந்தியன் எம்பசியில் இருக்கிற இந்தியன் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்களா, அவங்களோட ஃபோட்டோவெல்லாம் குருத்வாரா முன்னாடி, கனடாவில் இருக்கிற குருத்வாரா முன்னாடி போட்டு இவங்கெல்லாம் கொல்லப்படுவாங்க, இவங்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மென்டல் டார்ச்சரும் நிறைய கொடுத்துட்டு இருந்திருக்காரு. சொன்ன மாதிரி நிறைய விஷயம் செஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடியுமே வார்னிங் வந்து நம்ம பெருசாக கண்டுக்காமல் இருந்ததுனால ஒரு ட்ராஜடி நடந்ததுனால இந்த தடவை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கும். இந்தியன் கவர்மெண்ட் வந்து கனடா கிட்ட வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏர் இந்தியாவுக்கு தேவையான எல்லா ப்ரொடெக்ஷனும் கொடுக்கப்படணும்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ட்விஸ்ட்னா ஒரு பெரிய லூப் ஹோல் இருக்குது. இவங்க சொல்கிற மாதிரி இந்தியாவுக்கு எதிராக ஏதோ வேலை பார்க்குறோம்லாம் சொல்கிறாங்கல்ல. 1985 வந்து ஏர் இந்தியாவை அவங்க தாக்குனதுக்கு காரணம் அது இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு மகுடம் மாதிரி. இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ்லேயே ஹையஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஏர் இந்தியாவாக இருந்துச்சு. அது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட ஏவியேஷன் கம்பெனி. பட் இன்றைக்கி அது கிடையாது, இன்றைக்கி அது டாட்டாவோட கம்பெனி. இந்தியன் கவர்மெண்ட் வந்து டாட்டா கிட்ட ஏர் இந்தியாவை விற்றுட்டாங்க, ஓகேவா. இப்போ அது வந்து டாட்டாவோட ப்ரைவேட் கம்பெனி. இவங்க ஜென்ரலாக வந்து இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க வந்து கனடாவில் இருக்கிற ஹிந்துஸ்லாம் வெளியே போகணும்லாம் பேசியிருக்காங்க. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா டாட்டா வந்து ஹிந்துவும் கிடையாது, ஒரு பார்சி. ஸோ எந்த விதத்துலையுமே சம்மந்தமே இல்லாமல்
ஒரு நார்மலாக ஏவியேஷன் கம்பெனி நடத்திட்டு இருக்கிற டாடா குழுமத்தோட ஏர் இந்தியாவை போய் இப்போ தாக்குவேங்கிறது வந்து ஒரு லூசுத்தரமான விஷயமா இருக்குது. பட் அதை தாண்டி இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு. சில பேர் இந்தியன் அஃபீஷியல்ஸ் இதுக்கு ஒரு சைடு கவர்மெண்ட் கிட்ட சீரியஸாக கனடா கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு ஒரு பைத்தியக்காரங்க குடும்பத்தில் இருக்கவனுக்கே அவனை பிடிக்காது அப்படின்லாம் இன்னொரு சைடு பேசிட்டு இருக்காங்க. நவம்பர் 19 அன்னைக்கு ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்தளவுக்கு இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் மேலே பயங்கரமான நம்பிக்கை இருக்குது. அப்படி ஏதாவது நடக்கிறதுக்கு இவங்க பிளான் பண்ணியிருந்தா கூட அது இந்தியாவோட இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இந்தியாவோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸாக இருக்கட்டும், 1985 இருந்தவங்க நம்ம இப்போ கிடையாது. வி ஆர் வெரி மச் அட்வான்ஸ்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த ஃபீல்ட்ஸ், எஸ்பெஷலி டிஃபென்ஸில் இன்டெலிஜென்ஸ்லாம் நம்ம ரொம்பவே பெட்டராக இருக்கும். அது தவிர்க்கப்படுங்கிறது என்னோட ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன். இருந்தாலும் இவன் சொல்கிறது அவ்வளோ லைட்டாக எடுத்துக்க முடியாது. அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆட்கள் நம்ம ஊரில் இருந்துட்டு இருக்காங்கல்ல, நம்ம ஊரில் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க எஸ்பெஷலி, அதில் ஒரு சின்ன பேட்டர்ன் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, வெளியே போனதுக்கப்புறம் இந்தியாவே வந்து இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பிரிப்பேன், அப்படி பிரிப்பேன்னு சொல்கிற மாதிரி ஆட்கள்லாம் எப்படி வந்து நம்ம டேக்கிள் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நம்மளை டேரெக்டாக எனக்கு அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்லலாம் இவர் கத்திட்டு இருந்தாங்க, நம்மளுக்கு கேட்கக்கூட செய்யாது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த மீடியா இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராதிங்கன்னா கொண்டு வந்துட மாட்டாங்க. பட் இப்போ இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் சோஷியல் மீடியாக்குள்ளே வருது. நிறைய பேர் நவம்பர் 19 ட்ராவல் பண்ணுறவங்க கொஞ்சம் யோசிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இவங்க விடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் ஒரு பப்ளிக்காக இன்டர்நெட்டில் இருக்கிற நம்மளா எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இந்தியர்களை இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்களை வந்து பயமுறுத்துறதுங்கிறது வந்து நிறுத்தப்படணும். அதுக்கு ஒரு பப்ளிக்காக இந்தியன்ஸாக நம்ம என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்கிற உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எங்கனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல் வெரிஃபைடாக இருக்கும். அண்ட் அது போக வேறு ஏதாவது டாபிக் நம்ம பேசணும், மதன் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது, நீ இதை பேச நல்லா இருக்கும்னு ஏதாவது நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then பாய் மதன் கௌரி. நீங்கள் டெய்லி நம்ம சேனலை பார்க்குறதுக்கு, வீடியோஸ் உலகத்தில் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய் எம்ஜி ஸ்குவாட், சியர்ஸ்.